சிறைக்கு செல்வதற்கு முன்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நினைவிடத்துக்கு போய் ஒரு சத்தியம்லாம் செஞ்சீங்க. என்ன நினைச்சுக்கிட்டீங்க, என்ன செஞ்சீங்க? உங்களுடைய வரவுக்கு பிறகு இந்த முறை 5 முனை போட்டியா இருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? திரு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான துரோகம், என்ன செஞ்சாங்க? உண்மையிலேயே கூவத்தூர்ல என்ன நடந்தது? வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் திருமிகு சசிகலா இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப பிரச்சாரம் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்கீங்க. களம் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட இருக்கும்? மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. உண்மையா சொல்றாங்க, இருக்கிற நிலவரத்தை சரியா சொல்றாங்க. பொதுவா தமிழக களம் உங்களுக்கு தெரியாதுல்ல, பெரும்பாலும் 2 முனை போட்டியாவே இருக்கும். திமுக அதிமுக பைப்போலராகவே இருந்தது. உங்களுடைய வரவுக்கு பிறகு இந்த முறை 5 முனை போட்டியா இருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? நிச்சயமா இது ஒரு 26 புதுவிதமான தேர்தல் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதுல மக்களினுடைய விருப்பம் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே திமுக அரசாங்கம் இருந்ததுனால அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே தேர்தல் அறிக்கையில சரியா அவங்க செயல்படுத்தலை. அதை நான் வரும் கூட்டங்கள்லயே அதை சொல்லும்போது அதை ஆமோதிக்கிறாங்க மக்கள். அதனால ஒரு வித்தியாசமான தீர்ப்பு தான் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, வித்தியாசமான தீர்ப்புனா என்ன மாதிரி இருக்கலாம்? இல்ல இப்ப உங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கு அரசியல்ல. நீங்க எல்லா கட்சிகளையும் பார்த்துருக்கீங்க. இன்னும் சரியா சொல்றேன்னா ஒரு பெரிய வியூக வகுப்பாளராகவே இருந்திருக்கீங்க கட்சியில. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, அது கணிக்க முடியும் இது இப்படி இருக்கும் இருக்காது அப்படின்றது. இதுவே இப்போ தேர்தல் களத்துல நாங்க வந்ததே ஒரு வியூகத்தின் அடிப்படை மெயினா இருக்கு அதுல. ஏன்னா அந்த 2 பேர் அப்படிங்கிறது 2 பேரும் சரியா செய்யல. அதாவது அம்மா இருந்த காலகட்டம் வேற, திரு கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டம் வேற. அவர் இந்த அளவுக்கு தேர்தல் அறிக்கையை நம்பி அவர் இறங்குனதே கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்படிதான். ஆனா இப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி 2 பேருமே ஆட்சியில இருந்தவங்க. ஒருத்தர் ஏற்கனவே இருந்தவர், இப்போ ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்காரு டிஎம்கே. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தது என்ன போல உள்ளவங்களுக்கு செய்ய முடியாத எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதனால நிச்சயம் ஒரு மாற்றாதான் வரும். 2021 திமுக தேர்தல் அறிக்கை சொல்லும்போது இந்த மாதிரி மகளிருக்கு உரிமை தொகை அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப இதே மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. இதை நிறைவேற்ற முடியாது, நிதி நெருக்கடி ஏற்படும், இதை செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த 5 ஆண்டு காலம் அது செஞ்சு முடிச்சிருக்காங்க. இப்ப அதே மாதிரி செய்யலையே அவங்க. எங்க 5 ஆண்டு காலம் செஞ்சாங்க? இல்லையே. 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. ஆனா இப்ப அரசாங்கத்துல உள்ள வேலை செஞ்சவங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பணி ஓய்வு பெற்று போயிடுறாங்க. அப்போ அந்த வேக்கன்சி இருக்குல்ல, இப்போ இந்த 5 ஆண்டு காலம் ஏற்பட்ட வேக்கன்சி அதை ஏன் ஃபில்லப் பண்ணலை? அதனால எவ்வளோ சிரமங்கள் ஏற்படும். அதாவது திட்டமிடல் சரியா இல்லை அப்படிங்கிறது. திமுக போலயே அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமியே நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அதையும் தான் நான் சேர்த்து சொன்னேன். இப்போ அந்த மாதிரி கொடுக்கறது தவறுன்னு நான் சொல்றேன். என்னன்னா நீங்க ஒரு பக்கம் அரசாங்கத்தை ஒழுங்கா நடத்தணும், நடத்தி அதில் நமக்கு வர வேண்டிய வருவாயை பெருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லாஸ் இபியில் வருது, அதாவது மின்சாரத்துறையில் வருது, அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை செய்யணும். அதெல்லாம் செய்யலை. அதெல்லாம் செய்யாமல் வரவே இல்லாமல் எப்படி நீங்கள் இவ்வளோ தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறீங்களே, எப்படி செய்வேங்கிறது தான் என்னோட கேள்வியே. உங்களுடைய கட்சியோட நோக்கம் என்ன? இப்ப 4 கட்சிகள் களத்துல இருக்காங்க. இப்ப புதுசா நீங்க வரீங்க, நீங்களும் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட இணைந்து ஒரு கூட்டணியா வரீங்க. உங்களோட இலக்கு நோக்கம் என்னவா இருக்கு? இலக்கு நோக்கங்கிறது எல்லாரும் வெற்றி பெறதுக்காக தானே தேர்தலில் சந்திக்கிறதே. அதுதான். இல்ல, பொதுவா இப்ப தாவேகா சொல்றாங்களா, நாங்க 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நாங்க வரோம்,
புதுசா நாங்க களத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மாற்று அரசியலை முன்வைக்கிறீங்களா? என்ன மாதிரியான இலக்கை வச்சிருக்கீங்க? இல்ல மாற்று அரசியல் அப்படின்னு சொல்றத விட, நிர்வாகத்தை சரியா செஞ்சாவே மக்களுக்கு வேண்டிய அனைத்து பிரச்சனையும் தீரும். இல்ல அதுதான். இப்ப நீங்க புதிதா வர்றவங்க இப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப 234 தொகுதியிலுமே கண்டஸ்டன்ட் போட்டு நீங்க ஆட்சிய பிடித்து, இப்ப நீங்க சொல்ற அந்த குறைகள் எல்லாம் சரி செய்ய முடியும். அந்த மாரியான முயற்சிகள் எதுவுமே எடுக்கல இல்லையா? ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் நம்ம கண்டெஸ்ட் பண்றோம் அப்படின்னும்போது, இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருவீங்க? இப்ப இந்த நிவர்த்தி அப்படின்றத எப்படி செய்வீங்கன்னு கேட்கிறேன். நிச்சயம் செய்ய முடியும். நான் சொல்லும் இடங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அத தான் சொல்றேன். ம். நாங்க எங்கெங்க போட்டியிடுறோமோ, அங்கெல்லாம் எங்களுக்கு வாக்களிங்க நீங்க. அதுக்கப்புறம் அரசாங்கத்தை எப்படி நடத்துங்கன்னு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். அதுல எல்லாம் அடங்கிடுச்சே. இப்ப 234 தொகுதியிலையும் சந்திச்சு, அதுல 234லயும் யாரு வெற்றி பெற்றிருக்காங்க? இல்ல சொல்லுங்க பெரும்பான்மைக்கு யாராவது ஒருத்தர். அப்படி யாரும் கிடையாது. ஆ அதுதான். அதனால நான் என்ன நெனைக்கிறேன், 2 பேரையும் தனிக்காட்டு ராஜா மாரி விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்னா, மக்கள்ட்ட வந்து பொய் சொல்லி ஏன் நீங்க வந்து வாக்குறுதிகள குடுக்குறீங்கங்கிறது தான் என்னோட கேள்வி. திரு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க துரோக ஆட்சி தராங்க அப்படின்றீங்க. நீங்க தியாக ஆட்சி தரேன் அப்படின்னு சொல்றீங்க. என்ன மாதிரியான துரோகம்? என்ன செஞ்சாங்க? ஒருத்தவங்கள பதவியில உட்கார வச்சுட்டு போறோம். அவங்க எப்படி நடந்துக்கணும்? உண்மையா இருக்கணுமா? நம்பிக்கையா இருக்கணுமா? அந்த 2மே இல்லாதவங்க, எப்படி மக்களுக்கு வந்து நன்றியாவோ, உண்மையாவோ இருப்பாங்க? அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம். அதுக்காக தான் சொல்றேன். தனிப்பட்ட சசிகலாவ பண்ணாங்கங்கிறத இங்க எடுத்துக்க கூடாது. உங்களுடைய குணாதிசயம் என்ன? அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்றேன். அதுக்காக தான் நான் அத சொல்றேன். அதாவது, இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைய சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு வச்சுக்கங்க. என்ன போன ஆள் என்ன பண்ணுவேன், 2ல 1 பார்த்துருவோன்ட்டு நிப்பேன். யாரோட நிப்பேன்? மக்களோட நிப்பேன். இவரெல்லாம் நிப்பாரா? தனக்கு என்ன பிடிக்கும்? தனக்கு என்ன வேண்டியது? அப்படிங்கிறத மட்டுமே ஒரு அரசியல்ல கொண்டுட்டு போற ஒருவர், எப்படி மக்களுக்காக செய்ய முடியுங்கிறது தான் என்னோட கேள்வி. அதுக்காக தான் நான் இந்த வார்த்தைய உபயோகப்படுத்துறேன். இல்ல நீங்க தான் இவர முதலமைச்சரா கொண்டு வரீங்க. அதுக்கு நீங்க எல்லாம் முழு முயற்சி எடுத்துட்டு வரீங்க. எந்த இடத்துல அவரு சரியான ஆளா இல்ல, அதாவது நம்ம நம்பிக்கைக்கு சரியான ஆளா இல்ல, மக்களுக்கு இது செய்ய மாட்டாரு அப்படின்றது எந்த இடத்துல உங்களுக்கு புரிய வந்தது? நான் எங்க வெளியிலே இல்லையே. நான் இங்கேருந்து பதவி அவருக்கு குடுத்துட்டு, ஒரு 12 ஹவர்ஸ் அவ்வளோதானே இருக்கும். நான் பெங்களூர் போயிட்டேனே. அப்படி இருக்கும்போது இவரு அரசாங்கத்த நடத்துற விதம் என்னன்னு பார்க்கணும்ல. பதவிய குடுத்துட்டு போனவங்க, அவங்களையே நீங்க வந்து இயக்கத்திலேருந்து வெளில எடுக்குறீங்கன்னா, அப்ப எந்த மாதிரியான குணம் உங்களுக்கு இருக்கு? அப்படிங்கிறது வெளிப்படுதுல்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி மக்கள் நலன சிந்திப்பாங்கங்கிறது தான் என்னோட கேள்வி. உண்மையிலேயே கூவத்தூர்ல என்ன நடந்தது? ஏன்னா இப்ப அவருக்கு முன்னால நீங்க செங்கோட்டையன கூட ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தாங்க. அவர முதலமைச்சரா பேசுனாங்கலாம் தகவலா இருந்தது. இல்ல இப்ப நான் வந்து இப்ப உங்கள்ட்ட புதிய தலைமுறைக்கு பேட்டி குடுக்கறதே, கட்சிகள பத்தி பேசுறது முக்கியம் இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா மக்கள் பிரச்சனை அவ்வளது இருக்கு. இல்ல அது கரெக்ட். நீங்க இல்ல, இல்ல. சொன்னது. அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். இது வந்து உள் அரசியல் விஷயம் அது. இல்ல நீங்க கட்சி அறிமுக கூட்டத்துல கமுதியில நடந்தபோது அத எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதனால அந்த கேள்வி கேட்டேன். என்ன நடந்தது? ஏன் அவர் மேலான ஒரு அவரால அத செய்ய முடியாது. அவர் மீதான ஒரு நம்பகத்தன்மை உங்களுக்கு குறைஞ்சு போச்சு இல்லையா? அதனால அது என்ன நடந்ததுன்னு கேட்டேன். நம்பகத்தன்மைங்கிறது வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டாமே. ஒருத்தவங்க பதவி குடுத்துட்டு போயிருக்காங்க. 2 மாதத்துல அவங்க இன்னும் இங்க இருக்கல. நீங்க ஆட்சி பண்ற இடத்துலயும் அவங்க இல்ல. அப்படிங்கும்போது திடீர்னு எடுக்க வேண்டிய கட்டாயம் எப்படி ஏற்படுது? அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பேச முடியும். கடந்த 2021ல திரு டிடிவி தினகரன் தனியா கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதியிலுமே கண்டெஸ்ட் பண்றாரு. நெறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 21 தொகுதிகள்ல
வாக்கு வித்தியாசத்தை நிறைய ஓட்டை பிரிக்கிறாரு. அது வெற்றி வாய்ப்பை பாதிக்குது அதிமுகவுக்கு. அப்படியான ஒரு சூழல் இருந்தது. அது மாதிரியான போட்டி தான் இந்த முறை நீங்களும் கண்டெஸ்ட் பண்றீங்களா? இப்ப நீங்க போட்டிருக்க எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள் கண்டெஸ்ட் பண்ற நிறைய தொகுதிகள் இருக்கு. அங்க எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கும்? யாரை பாதிக்கும்? அது நீங்கள் ஒரு சர்வே மாதிரியே நேரடி களத்தில் போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன ரீசன் என்னன்றதை க்ளீனாக சொல்லுவாங்க. இல்ல நீங்க களத்துல இருக்கீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, உங்களுக்கு களத்தில் நிறைய இருக்கும்போது ரெஸ்பான்ஸ் எனக்கு இருந்திருக்கும். வந்து நல்லா இருக்கு எங்களுக்கு. வெற்றி வாய்ப்பாவே இருக்கு. இருக்கு. Right. இரண்டு ஏன் ஏன் வெற்றி வாய்ப்பா இருக்குன்னு சொல்றேன். 2 வித கோபங்கள் வந்து மக்கள்கிட்டேருந்து ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எங்க கழக தொண்டர்கள்ட்டயும் இருக்கு. ம், ம். அந்த 2ம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை. அது ஒரு முக்கிய காரணம். ஏன்னா, கழகத்தவர் என்ன நெனைக்கிறாங்க, என்ன இன்னைக்கு நேத்து பார்த்ததில்ல அவங்க. இதுலயே நான் இருந்திருக்கேன். அதனால என்ன தெரியும் அவங்களுக்கு. அதனால அவங்க கட்சியில இல்லையே, அவங்கள சேர்க்க வேண்டிய இடத்துல இவர் தவறிட்டாரே, இந்த கஷ்டம் நமக்கு தேவையா? அப்படிங்கிறத அது எந்த கட்சிக்காரவங்களா இருந்தாலும் நெனைப்பாங்க. அதே மாதிரி நெனைக்கிறாங்க. பப்ளிக்க பொறுத்தவரைக்கும் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் கூட உண்மையா இல்லையா இவரு? நமக்கு என்னத்த பண்ணுவாரு இவரு? அப்படிங்கிறது நல்லா வெளிப்படையா தெரியுது. ஏன்னா, நான் போற கூட்டங்கள்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்போம். எப்படி அப்படின்னா, இப்ப எலக்ஷன் கமிஷன் ரூல் வந்துருச்சு. அந்த நிமிடத்திலேருந்து எலக்ஷன் கமிஷனுக்கு நாங்க மரியாதை குடுக்கறத கரெக்ட்டா குடுப்போம். இது இப்ப இல்ல. அம்மா காலத்துலேருந்தே சொல்றேன். அம்மா வேட்புமனு தாக்கல் போடுறத நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே எங்க வீட்ல என்ன குடுப்பாங்கன்னா, என் வண்டி மட்டும் போரும். வேற எதுவும் வேண்டாம். நீங்க பார்த்தீங்கன்னா, அம்மாவோட நான் ஒரு ஆளு தான் பின்னாடி நின்றுருப்பேன். வேற யாரும் எடுத்து குடுக்கறது, அதுக்கு நான் தான் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் குடுப்பேன். அது மாதிரி இருப்பாங்க. டூர்ல நாங்க பிரச்சார டூர்ல பார்த்தீங்கன்னாலும், சீஃப் மினிஸ்டரா இருக்கிறப்பயும் எங்க வண்டிய நிறுத்துவோம். கரெக்ட்டா எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணுவோம். உள்ளார வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு புறப்படலாம் மேடம்பாங்க. புறப்படுவோம். இப்படிதான் பழக்கமே. அதனால அந்த சிஸ்டம் வந்து அந்த கோடு வந்து ரொம்ப கரெக்ட்டா நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்ததுல சில தவறுகள் அத நான் டிவிக்கு கூட நான் சொல்லல. எப்படின்னா, எங்க மந்திரி நிக்கிறாங்களோ, இப்போ சிட்டிங் மினிஸ்டர் நிக்கிறாங்களோ, எங்க முன்னாள் அமைச்சர்கள் ஏடிஎம்கேலேருந்து நிக்கிறாங்களோ, அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஹோட்டல்ல இருந்து தான் புறப்படுறேன். இது எல்லாருக்கும் தெரியும். எங்க ப்ரோகிராமும் இருக்கு. அப்படி வேணா அந்த ஹோட்டல் வெளிய போகும்போது கூட வண்டிய நிறுத்தி செக் பண்ணலாம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த 8 மணிக்கு மேல தான். 8 டூ 9 ஏன்னா, அந்த 10 மணிக்குள்ள நான் முடிச்சாகணும். அந்த சமயத்துல வந்து குறுக்காட்டி வண்டிய நிறுத்துங்க, கொஞ்சம் செக் பண்ணணும். அப்படின்னு அந்த லோக்கல் பர்சன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் குடுக்குறாங்க. எனக்கு நின்னு பார்க்கறத பத்தி ஒண்ணும் இல்ல. அது கூட என்னன்னா, நான் பேசக்கூடாது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள் எங்க சைடு இருந்தவங்களுக்கும் இருக்கு அது. இந்நாள் அமைச்சர்களுக்கும் அது இருக்கு. அவங்க தொகுதிக்கு நான் போறேன்னா, நான் அங்க பேசுற டைம் இருக்கக்கூடாது. அப்ப 10 முடிஞ்சு வந்தா தேவலாம். அப்ப பேசாம கைகூப்பி கும்பிட்டுட்டு அப்படியே போவேன். போயிடுற மாதிரி. அந்த இது இப்ப ஒரு 3 நாளா இப்ப ரொம்ப தொடர்ச்சியா அதிகரிச்சிட்டு நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கு. இதன் பின்னணியில யார் இருக்காங்கன்னு நீங்க 2 கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. நான் கேக்குறது 2 ஸ்டேட்லயா இல்ல சென்ட்ரல் இல்ல, பிஜேபி இல்ல, இல்ல. இது எல்லாமே நம்ம ஸ்டேட் ஸ்டேட்ல இருக்கவங்க தான். இருக்கவங்க இருக்காங்க. அதாவது திமுக அதிமுக 2 பேருமே அதுல ஆ இருப்பாங்க. அது அவங்க 2 பேரும் ஒண்ணாவே தானே செயல்படுறாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல வந்து முன்னாள் அமைச்சர் இருக்கிற இடத்துல எல்லாமும் அது நடக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, நன்னிலத்துல அந்த கேண்டிடேட்டோட பர்சன் அப்பவே இவருடைய மைத்துனர் தூக்கிட்டு போறாரு. போலீஸ் எந்த நடவடிக்கையும் இல்ல. திரும்ப ஊரே கூடி எல்லாம் உட்காந்து பேசின பிறகு தான், அப்புறம் வந்து டெல்லியிலேருந்து உள்ள அப்சர்வர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து தான் தவறு அது. அந்த பையன தூக்கிட்டு போன பையன் வந்து மெசேஜ் குடுத்துறாப்புல WhatsAppல. என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்காங்கன்னு. அந்த டயத்த பார்த்துட்டு அவரு உடனே ரிமூவ் அந்த பையன விட சொல்லுங்கன்னு சொல்லி இவர் தான் ரிஜெக்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட பண்ணதுதான். அப்புறம் அவரு தான் சரி பண்ணாரு. எலெக்ஷன் கமிஷனோட கவனத்துக்கு இதை கொண்டு போறீங்களா? இந்த மாதிரி தொடர்ச்சியா இது நடக்குது. அது மாரி கொண்டு போயிருவோம்.
உங்களோட கட்சி பேர்ல நீங்க எல்லாத்துக்குமே தெரியும். அம்மாவோட கிட்டத்தட்ட உடன்பிறவா, சகோதரியா தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமுமா நீங்க இருந்தீங்க அப்படின்னும்போது, உங்க கட்சி பேர்ல எங்கேயுமே அவங்களோட பெயர் இல்லையே! இல்ல நான் தான் அதுக்கு சொல்றேனே. ம், இது நான் வந்து திடீர்னு எடுத்த இதுல, ஏற்கனவே இருந்ததுல நான் சேர்ந்துட்டுக்கேன். ம். ஆமா. ஏற்கனவே அப்படி அது இருந்த ஒரு கட்சி. பண்ணதுனால, இப்ப எலக்ஷன் டைம்ங்கிறதுனால, அது நேம நம்ம மாத்தணும்னா, அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரு 2, 3 மாதம் ஆயிடுது. அதனால பிறகு நாங்க அதுல சேஞ்சஸ் கொண்டு வர்றோம். இல்ல அதான் இப்ப நீங்க 2021 இங்க வர்றீங்க. சிறைவாசம் இதெல்லாம் முடிச்சு வர்றீங்க. ம். இவ்வளவு பெரிய கால இடைவெளி தேவையா? அந்த கிட்டத்தட்ட இல்லங்க. இந்த கட்சிய வந்து தலைவர் மறைவுக்கு பிறகு, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இத வளர்த்து கொண்டு வந்தோம். அதனால நம்ம ஒரு பெர்சனுக்காக நம்ம அவசரப்படக்கூடாது அப்படின்னு நெனச்சேன். வேற ஒண்ணும் ரீசனே இல்ல. அவசரப்பட வேணாம். நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அப்படின்னு சொல்லி இருந்து நான் வெயிட் பண்ணதுதான். இல்ல 2021 உங்க மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நீங்க வந்து ஒரு அ ஏன்னா நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க, அதிமுகவ ஒருங்கிணைத்து எடுத்துட்டு ஆமா. போகணும் நான் அப்படின்னு. கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் சொன்னேனே அத. இப்ப அந்த முயற்சி என்ன அதுக்கு ஆயிடுச்சு? வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டும் இவரு ஒத்துக்கல. இவர பொறுத்தவரைக்கும் இப்ப எடப்பாடி இருக்கிறவர பழனிசாமி. ஆமா. இப்ப இருக்கிறவர பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, அவர் மட்டும் இருக்கணும். அவரு சொல் பேச்ச கேட்கிறவங்க மட்டும் இருக்கணும். மேல மட்டும் இல்லங்க, கீழ வரைக்கும். எ அந்த கட்சியினுடைய அடித்தளம் வரைக்கும் அப்படி இருக்கணும்னு நெனைக்கிறாரு. அது மா அது மாதிரி இருக்கிறவங்க அங்க இருக்கலாம். ம். அது மாதிரி இல்லாதவங்க அமைதி காத்தா கூட அவங்கள கட்சிய விட்டு நீக்கிடணும். அப்படிங்கிற முடிவுல அவர் தெளிவா இருக்காரு. இப்ப அதிமுக முழுமையா அதுக்கு அவருக்கு காரணம் என்னன்னா, யாருக்குமே தன்னம்பிக்கை இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அது அவர்ட்ட இல்ல. அதனால இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எங்க முன்னால இருந்த அம்மா பீரியட்ல இருந்தவங்க யாரு இருந்தாலும் நான் ஓகேன்னு சொல்லுவேன். ஏன்னா, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கழக தொண்டர்கள் வந்து என்னை எப்படி விரும்புவாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனா, அவர்கிட்ட அது இல்ல. அது ஒரு காரணமா இருந்திருக்கு அவருக்கு. இப்ப இந்த 2 கட்சிகளோட தேர்தல் வாக்குறுதிகள பத்தி சொன்னீங்க. இப்ப நீங்க உங்க கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகள் எப்ப வெளியிட போறீங்க? அதுல என்ன புது விஷயங்கள் இருக்கும்? எத்தனை நம்பர் குடுக்குறோம் அப்படின்றது இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும். இப்ப அம்மா இருந்தப்போ, அம்மா குடுத்ததுல, குடுத்தத மட்டும் நாங்க செய்யல. வாக்குறுதியில சேராததும் நாங்க செஞ்சிருக்கோம் அம்மா டைம்ல. அதே மாதிரி இப்போ நான் பார்த்தேன். இவங்க 2 பேரதையும் பார்த்தேன். ஃபுல்லா அத பார்த்து ஸ்டடி பண்ண வரைக்கும், அம்மாவோட ஒரு 15 ஆண்டு காலம் முதலமைச்சரா அவங்க பயணத்துல நானும் கூட இருந்தத வச்சு பார்க்கும்போது, இது எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் உண்மை. சரி, இவங்க வந்து இது ஒரு சம்பிரதாயமா குடுக்குறாங்க. ஏன்னா போனதுலயே டிஎம்கே வந்து 50 கூட முழுசா செய்யல. அதனால நம்ம இது மாதிரி மக்கள ஏமாத்துற வேல வச்சுக்க கூடாது. அவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க 343, 345 வரைக்கும் செஞ்சுட்டேன். சிலத வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் செய்ய முடியாம அப்படின்லாம் சொல்லி அவங்க ஒரு டேட்டா ஒண்ணு குடுக்குறாங்க. அவங்க டேட்டாவ நீங்க தயவுசெய்து மீடியாக்கள் வந்து போய் நீங்க பாருங்க. உண்மையாவே நீங்க ஒண்ணுமே வேணாம். நீங்க மொத்தம் 300 செஞ்சுட்டோம், 400 செஞ்சுட்டோங்கிறத நீங்க அப்படி கூட எடுத்துக்க வேணாம். சில தொகுதி பேர சொல்லியே சொல்லியிருக்காங்க. அந்த தொகுதிகள மட்டும் நீங்க போய், நீங்க வந்து இது இத்தன சொல்லியிருக்காங்களே, 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்களே, இது செஞ்சாங்களான்னு கேளுங்களேன். இப்ப இன்னைக்கு என்னுடைய சுற்றுப்பயணத்துல உள்ள ஊர்கள்லயே அந்த கதை இருக்கு. மக்கள நீங்க போய் இன்னும் சென்றடையல அந்த திட்டங்கள் எதுவுமேவும். இவங்க அறிவிச்ச வாக்குறுதிகள் எதுவுமேவும். மக்கள போயின்னா என்ன பக்கத்துல வரைக்கும் போயிருக்கா? இல்ல. செய்யவே இல்ல. ஸோ அது மாதிரி தான் நெறைய இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இவங்க சொன்னதுங்கிறதுல 50 கூட கரெக்ட்டா செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏங்க, ஒரு தேர்தல் வாக்குறுதிங்கிறது எதுக்கு குடுக்குறோம்? ஒரு கட்சி வெற்றி பெறணும். அதுக்காக 10 பொய்ய சொல்லுவோம். அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மையாவே என்னென்ன ப்ராப்ளத்த அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அதுக்கு என்ன நிறைவா நம்ம செய்ய முடியும்? அப்படிங்கிறத மட்டுமே பிரதிபலிக்கும் எங்களுது. அப்படிதான் நாங்க பண்ணியிருக்கோம். இல்ல எனக்கு அதுல தான் கேள்வி. இப்ப மிக குறைவான நாட்கள்ல இப்ப தேர்தல் வாக்குறுதிய மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து அத எல்லாத்துக்கும் இல்லையே, நான் வந்து இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டேனே. இன்னைக்கு ரிலீஸ் பண்ற நோட்டீய அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு அறிவிக்கிறீங்க. அதிகாரப்பூர்வமா தான் இன்னைக்கு அறிவிக்கிறேன். நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டேன்.
ரைட். அவங்க சொல்லும்போதே அந்த பிரச்சனைய சொல்றாங்க. இப்ப நீங்க பாருங்க, ஒரு மல்லிகைப்பூ விளையுது. நெறைய விளையுதுங்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு ஒரு குளிர் சாதனம் உள்ள ஒரு இடம் ஒண்ணு ரெடி பண்ணி குடுங்கங்கிறாங்க. இந்த குரூப் ஏற்கனவே சொல்லியிருக்கு செஞ்சு குடுக்குறோம்னு. செய்யல. இப்ப இது நாங்க வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். தெரியுது எங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்கள நாங்க கொண்டு போவோங்க. அது ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம். அத செய்றோம். எல்லா இடங்களிலும் நம்ம கண்டாஸ்ட் பண்ணாம அதிகாரத்துக்கு நீங்க எல்லா இடத்துக்கும் கண்டாஸ்ட் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை வரணும். நீங்க அப்படி எடுத்த பிறகுனா தான் அதிகாரத்துக்கு வர முடியும். அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற எல்லா புதிய திட்டங்கள் இப்ப இவங்க செய்யாதெல்லாம் செய்ய முடியும்ன்றது. அந்த இதுக்கான சாத்தியக்கூறு என்ன இருக்குன்னு கேட்கு. அத தான் நாங்க இப்ப பப்ளிக்கிட்ட சொல்லிட்டு வரேன். அத கம்ப்ளீட்டா சொல்லிட்டு வரேன்ல. இன்னொன்னு பார்க்கணும் நீங்க. இப்ப இத்தன கூட்டணி இருக்கு. இப்ப டிஎம்கேல. அதே செட்டு இது இருக்கு போய். ஒருத்தங்க இப்ப புதுசா போயிருக்காங்கன்னு வச்சுக்கங்க. மீதி எல்லாம் அதே தான் இருக்காங்க. இப்ப அவங்களே ஊருக்குள்ள போய் ஓட்டு கேட்கறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா செய்யலைல்ல. செய்யணும் இல்லையா? செய்யலைல்ல. அந்த பிரச்சனை எல்லாமும் இருக்கு. அதிமுகவோட எதிர்காலம் என்னவா ஆக போகுது? எப்படி இருக்கும்? இப்ப அதுல இருந்து நீங்களே சொன்னீங்க முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வெளியே போயிடும். இப்ப செங்கோட்டையன் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஓபிஎஸ் வந்து திமுகல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அதோட எதிர்காலம் என்னவாக போகுது? எப்படி இருக்கும்? தேர்தல் முடிஞ்சது தான் தெரியும். எப்படி வரும்ன்றது. இல்ல நீங்க தான் ஒருங்கிணைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்தீங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே கட்சியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. அதான் தேர்தல் முடிவுக்கு பிறகு அது எல்லாமே தெரியும். நிறைவா ஒரே ஒரு கேள்வி. நீங்க சிறைக்கு செல்வதற்கு முன்பாக ஆ, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நினைவிடத்துக்கு போய் ஒரு சத்தியம்லாம் செஞ்சீங்க. என்ன நினைச்சுக்கிட்டீங்க? என்ன செஞ்சீங்க? அது தேர்தல் முடிஞ்சோன்னு நான் அதுவும் சொல்றேன். தேர்தலுக்கு பிறகு. ஆமா. அப்பதான் அது கனெக்ட் ஆகும். அந்த நான் செஞ்ச சத்தியம். டார்கெட் அந்த இலக்கை நோக்கி நீங்க ஆமா. டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ரைட். இந்த தேர்தலில் எத்தனை இடங்கள் நீங்க வெற்றி பெறுவீங்க? நாங்க நிக்கிற இடம்லாம் வருவோம்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா இடங்களுமே வெற்றி பெறுவீங்க. ம். ரொம்ப நன்றி. நன்றி.